Hello guys, today we'll be seeing about bioterrorism agents. ஓகேவா? ஸோ இதுலேருந்து மோஸ்ட்லி கேட்டகரி ஏ என்ன கேட்டகரி பி என்ன அந்த மாதிரி இருக்க கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. மற்றபடி இதில் இருக்க ஏஜென்ட்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக, அதாவது மைக்ரோபயாலஜி சைடில் இருந்தும் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தும் நிறைய கொஷின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெரரிசம் இஸ் த deliberate release of viruses, bacteria, toxins or fungi with the goal of causing panic, mass casualties or economic disruption. புரியுதுல? ஸோ என்னன்னா, ஒரு எக்கனாமிக் டிஸ்ரப்ஷனோ இல்லை ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி வரணும், அதாவது ஒருத்தருக்கு ஹார்ம் கிரியேட் பண்ணணும், பட் இன் அ மேசிவ் பாப்புலேஷன் நம்ம ஹார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க டெலிபரேட்டாக இந்த வைரஸ், பாக்டீரியா இல்லை டாக்ஸினாக இருக்கட்டும் இல்லை ஃபங்கையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பயோடெரரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி திஸ் இஸ் அ லோ ப்ராபபிலிட்டி ஈவெண்ட் தான். மோஸ்ட்லி நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஒருத்தவங்க டெலிபரேட்டாக ஹார்ம் காஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து தே மைட் நாட் put it into the society, but it could be due to laboratory accidents also. ஸோ அதனால பயோடெரரிசம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் லேபரட்டரி ஆக்சிடென்ட்ஸ்னால கூட சம்டைம்ஸ் தீஸ் வைரஸஸ், பாக்டீரியா ஆர் ஃபஞ்சை ஆர் டாக்ஸின்ஸ் கேன் பி ரிலீஸ்ட் இன் டு த என்விரான்மெண்ட் அண்ட் காஸ் மாஸ் கேஷுவாலிட்டிஸ். ஸோ அதனால வி ஷுட் லேர்ன் அபவுட் திஸ் ஹைலி வைரலண்ட் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இருக்க கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கேட்டகரி வந்து நம்ம சிடிசி வந்து சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, பயோடெரரிசம் ஏஜென்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கேட்டகரி ஏ, பி, சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரி ஏ பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். கேட்டகரி ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலி த மோஸ்ட் கன்சர்னிங் டு த நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அதாவது தே ஆர் ஹைலி வைரலண்ட் ஸோ தட் தே கேன் ஈவன் காஸ் நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன். ஓகேவா? ஸோ அதனால அண்ட் அதை தவிர என்னென்ன ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, பிகாஸ் தே கேன் பி ஈஸிலி டிஸ்பர்ஸ் த்ரூ த பாப்புலேஷன் அப்படிங்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் ஹை மார்டாலிட்டி ரேட் இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தே கேன் காஸ் பேனிக் பிகாஸ் அதோட ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப வந்து என்னது பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இருக்க ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காசுன்னு சொல்லணும், ஸ்பெசிஃபிக்கான ஒரு காசுன்னு ஆப் பண்ணுறதே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதாக தான் இருக்கும் யூஸ்வலாக அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால கேட்டகரி ஏ ஏஜென்ட்ஸ் எப்படின்னா, தே ஆர் மோஸ்ட் கன்சர்னிங் டு த நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்றாங்க. ஸோ கேட்டகரி ஏல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் சிக்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆந்த்ராக்ஸ், அடுத்து பாட்டுலிசம், அடுத்து பிளேக், அடுத்து ஸ்மால் பாக்ஸ், அடுத்து டுலாரீமியா அண்ட் அதர் வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர்ஸ் ஆஃப் ஃபைலோ வைரஸ் அண்ட் அரினா வைரஸ் ஃபேமிலிஸ். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மோஸ்ட்லி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆந்த்ராக்ஸ், நெக்ஸ்ட் இஸ் பிளேக், அப்புறம் பாட்டுலிசம் அண்ட் சம்டைம்ஸ் மே ஆர் மே நாட் பி ஆஸ்க் பிகாஸ் இட் இஸ் இராடிகேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டுன்றதுனால மோஸ்ட்லி தே நாட் ஆஸ்க் ஸ்மால் பாக்ஸ் ஹியர் ஆஃப்டர். Other than that is tularemia and Ebola virus பற்றி mostly they'll be asking questions, but this is also not seen nowadays. Okay, recent advances தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆந்த்ராக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஆந்த்ராக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்ட் பை Bacillus anthracis. இது எக்ஸ்க்ளூசிவ் ஹியூமன் டிசீஸ் அப்படின்லாம் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ சீன் இன் அனிமல்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த Bacillus anthracis இருக்குல்ல, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம், இட் இஸ் அ ராட் ஷேப்ட் ஆர்கானிசம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட் இஸ் அ ராட் ஷேப்ட் ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் நான் மொட்டைல் ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் அ ஸ்போர் ஃபார்மிங் ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் என்கேப்சுலேட்டட் ஆர்கானிசம். ஸோ என்கேப்சுலேட்டட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னு சொல்கிறேன். அண்ட் இட் இஸ் சசெப்டபிள் டு திஸ் காமா ஃபேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் பெனிசிலின் சென்சிட்டிவ். ஸோ இது எல்லாமே இதை பற்றி இருக்க கொஸ்டின்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிய வேண்டியது இட் இஸ் நான் மொட்டைல்ன்றதும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் என்கேப்சுலேட்டட் அப்படின்றதும். ஓகேவா? ஸோ என்கேப்சுலேட்டரை பற்றி ஏன் இந்த அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா, மெக்ஃபைடன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மெக்ஃபைடன்ஸ் ரியாக்ஷன் வந்து actually to demonstrate the polypeptide. ஓகேவா? யூஸ்வலி பாலிசாக்கரைட் கேப்சூல் தான் எல்லா பாக்டீரியாக்குமே இருக்கும். மோஸ்ட்லி இருக்க பாக்டீரியாவில் இருக்க அந்த பாலிசாக்கரைட் கேப்சூல் ஒரு வைலன்ஸ் ஃபேக்டராக கூட சம்டைம்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ பாலிபெப்டைடு கேப்சூல். ஸோ தட் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை திஸ் மெக்ஃபைடன்ஸ் ரியாக்ஷன். பார்த்தீங்க அப்படின்னா இதான் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூ மாதிரி தெரியுது இல்லையா, தட் இஸ் த பாலிபெப்டைட் கேப்சூல். ஸோ தட் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை திஸ் மெக்ஃபைடன்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதை தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைப்ஸ். ஸோ என்னென்ன டிசீசஸ் காஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இஸ் கியூட்டேனியஸ் ஆந்த்ராக்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இட் இஸ் ஹைட் போர்ட்டர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹைட் போர்ட்டர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்த உள்ளு இல்லைன்னா வந்து இந்த ஹைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை போன் மீல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர் மூலியமா இஃப் இட் இஸ் கோயிங் டு பி இனாகுலேட்டட் இன் த ஸ்கின், ஓகேங்களா, தட் டைம் இட் இஸ் கோயிங் டு காஸ் திஸ் கியூட்டேனியஸ் ஆந்த்ராக்ஸ். ஸோ அதனால தான் வந்து இதோடைய ஃபீச்சர்ஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ தட் இஸ்
cutaneous anthrax because cutaneous-ஆக இருக்குது அப்படின்றனால it is an extensive lesion-ஆக கூட போகலாம் ஓகேவா and even cause sepsis also. Next one is inhalational anthrax. Inhalational anthrax is also called as wool sorter's disease. இந்த உள்ள அவங்க wool sorter அப்படின்றவங்க என்னன்னா அந்த உள்ள வந்து சார்ட் பண்ணுறவங்க ஓகேவா that is they are going to separate or handle this wool mostly. ஸோ இந்த wool handle பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that spores are going to be inhaled by them. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வருது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் wool sorter's disease. நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் rarely seen அப்படின்னு சொல்லலாம் that is gastrointestinal anthrax. this is because of ingestion of the spores ஓகேவா this is because of the ingestion. ஓகே நெக்ஸ்ட் இதில் இருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் லீஷன் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஷ்கார் மாதிரி இருக்கும் சரிங்களா எஷ்கார் பிகாஸ் இட் இஸ் அ பிளாக் கலர்டு எஷ்கார் மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் as malignant pustule. it is not malignant but it is malignant pustule அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா it started like this. Actually it will be a papule first. Papule will become a vesicle later and then there will be necrosis with indurated edema surrounding. That is called as malignant pustule or eschar. ஓகேவா அதான் இதோட கேரக்டரிஸ்டிக் ஸ்கின் லீஷனிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்மரி ஆந்த்ராக்ஸ் பற்றி பார்ப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதை ஏன் படிக்கணும் அப்படின்னா this pulmonary anthrax is going to be the agent of bioterrorism ஓகேவா. it is most serious disease also ஓகேவா and this is the agent of bioterrorism. ஓகே ஸோ ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா if this anthraxோட ஸ்போர் இல்லை ஏரோசலைஸ்டாக இருக்கிற இந்த ஆந்த்ராக்ஸை நீங்கள் வந்து வாஷிங்டன் டிசியில் ரிலீஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி 1 to 3 million deaths. ஸோ ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் கோயிங் டு பி தட் மச் வைரலண்ட் ஓகே. ஸோ தட் இஸ் வை வி ஆர் கோயிங் டு ரீட் திஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் திஸ் இன்ஹலேஷனல் ஃபார்ம் இஸ் ஆஃப் கன்சர்ன் டு பயோடெரரிசம். ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி டிசமினேட்டட் ஓகேவா அண்ட் இட் கேன் காஸ் வைரல் லைக் வைட் ஸ்ப்ரெட் இல்னஸ் அண்ட் டிசீஸ் ஓகே. ரொம்ப ஈஸியாக டிசீஸ் காஸ் பண்ணும் அதனால அண்ட் இட் இஸ் பொட்டன்ஷியலி வெரி வெரி ஃபேட்டல் ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வேறு என்னென்ன தெரியணும் அப்படின்னா இதோட மீடியன் இன்குபேஷன் பீரியட் என்ன அப்படின்னா for this as a bioterrorism agent இல்லையா that is going to be around 4 days okay just as small as 4 days and it can be very lengthy like as large as like 2 months also ஓகேங்க. தட் இஸ் த இன்குபேஷன் பீரியட். ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபீச்சர் இருக்குன்னா see this எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா there is what is this பெரிஹைலர் லிம்ஃபடினோபதி இருக்குது அண்ட் தட் இஸ் மீடியாஸ்டீனல் வைடனிங். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு காஸ் திஸ் பெரிஹைலர் லிம்ஃபடினோபதி அண்ட் மீடியாஸ்டீனல் வைடனிங். நெக்ஸ்ட் என்னன்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்டிக்கல்லேருந்து எடுத்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து பேஷண்ட்டுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த டிசீஸில் ஓகேங்களா திஸ் இஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த டிசீஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் பேட்சி இன்ஃபில்ட்ரேட் எவ்ரிவேர் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு பேட்சியாக இருக்குது இன்ஃபில்ட்ரேட் எல்லா இடத்துலையும் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பெரிஹைலராக இருக்குது இன்ஃபில்ட்ரேட் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிஹைலர் இன்ஃபில்ட்ரேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு போக போக அரௌண்ட் 2 weeks கிட்ட அரௌண்ட் 1.5 to 2 weeks கிட்ட பார்த்தீங்கன்னா திஸ் பேஷண்ட் ஹாஸ் டெவலப்ட் வாட் இஸ் திஸ் இஸ் பெரிஹைலர் ஓவர் ஹியர் அண்ட் ஹியர் யூ கேன் சி ஹைலாராகவே உங்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்ஸ் நல்லா தெரியுது அண்ட் தெர் இஸ் ஒபேசிஃபிகேஷன் ஆல்சோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒபேசிஃபிகேஷன் ஆஃப் தி ரைட் ஹார்ட் ஒபேசிஃபிகேஷன் ஆஃப் தி ரைட் சைடட் ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான் ஒபேசிஃபை ஆக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் mediastinum is going to be widened over here நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா there is diffuse opacification அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைலாராக உங்களுக்கு நல்லா இன்ஃபில்ட்ரேட்ஸ் இந்த இடத்துல நல்லா தெரியுது ஓகேங்களா. அண்ட் போக போக நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஒயிட் அவுட்டே ஆகிடுச்சிலாங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒபேசிஃபை ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் இஃப் யூ see this அப்படின்னா இதோட ப்ரோக்ரஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேவா. ஸோ தட்ஸ் வை ஹேவ் புட் திஸ் ஃபோட்டோ அண்ட் இதோட ப்ரோக்ரஷன் இஸ் கோயிங் டு பி வெரி ரேப்பிட் ஆல்சோ அண்ட் தர் இஸ் ஹை மார்டாலிட்டி ரேட் ஆல்சோ அண்ட் திஸ் மார்டாலிட்டி இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 30 to 45%. அண்ட் டயக்னோசிஸ் எப்படின்னா கல்ச்சர்லாம் கிடையாது யூ கேன் டூ PCR ஃபார் திஸ். அண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ட்ரீட்மெண்ட்டில் நியூவர் அட்வான்சஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் வீல் கிவ் ஃப்ளூரோகுயினோன் லைக் சிப்ரோஃப்ளாக்சிசின் ஓகே. சிப்ரோஃப்ளாக்சிசின் 400 mg IV twice daily we should give. ஆர் எல்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிசைக்ளின் 200 mg IV then 100 mg IV twice daily கொடுக்கணும். ப்ளஸ் யூ கேன் கிவ் this other additional antibiotics which can be given if they are effective ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கிற ஆன்டிபயோட்டிக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் they are penicillin sensitive actually so it can also be given ஓகே. நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து நீங்கள் வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நியூவராக வந்திருக்க இந்த ட்ரக்ஸ் ஓகேங்களா. திஸ் இஸ் ராக்சிபேக்குமேப் அப்படின்ற ட்ரக்கும் திஸ் இஸ் அ மேப் ஓகேவா அண்ட் திஸ் இஸ் ஒபில்டாக்ஸாக்சிமேப்னு ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ தீஸ் 2 are monoclonal antibodies. apart from them previously used and இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா ஆந்த்ராக்ஸ் இம்யூன் குளோபுலின்
okay, anthracil அப்படின்றது. So that should also be given. So any one of these three plus this antibiotic therapy must be initiated. So for prevention, what we are going to do? So for prevention, ciprofloxacin தான் தரப்போறோம் 500 mg orally twice daily for 60 days. Okay, if the patient is unvaccinated, begin initial dose of the vaccine. So ஆரம்பத்தில் vaccine start பண்ணிடலாம். So இந்த மாதிரி anthrax vaccine எல்லாருக்கும் அப்பனா கொடுக்கணுமா இப்போ வேணா பயோடெரரிசம் அப்படிலாம் கிடையாது. So high risk areasல we can give, otherwise no needed. Okay, and dose of 100 mg oral doxycycline can also be given for 60 days, and they should also get 3 doses of vaccination also. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பல்மரி ஆந்த்ராக்ஸ் நமக்கு தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா GI ஆந்த்ராக்ஸ். ஸோ GI ஆந்த்ராக்ஸ், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஆந்த்ராக்ஸ் நான் சொன்ன மாதிரி it is going to be because of this inhalation mostly. So இங்கே arrow headsலாம் இருக்குல்ல, இந்த arrowsலாம் இருக்குல்லையா, இந்த arrowsலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா there is thickening of the bowel wall first, and நல்லா தெரியும் நமக்கு இங்கே ஃபுல்லாக ascites இருக்குது. ஸோ ascites and thickening of the bowel wall தான் இருக்கும், and it is going to proceed to this septicemia also. ஓகேவா? ஸோ அதனால வந்து GI anthrax is very much fatal also, but not as fatal as this pneumonic anthrax. Okay, that is called as hemorrhagic pneumonia actually. Okay, hemorrhagic mediastinitis, hemorrhagic pneumonia, it can lead to a wide variety of presentations, like even spontaneous pneumothorax can occur, and these patients can have subcutaneous emphysema. ஸோ போக போக இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சூடோ மெம்பரேன் மாதிரி இருக்கும். யூஸ்வலி வில் திங்க் ஆஃப் திஸ் அஸ் டிஃப்தீரியா, பட் ஆக்சுவலி திஸ் பேஷண்ட் ஹேட் ஆந்த்ராக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஓரல் ஆந்த்ராக்ஸ். ஓகே, ஓரோஃபெரிஞ்சியல் ஆந்த்ராக்ஸ்னு சொல்லலாம். இஃப் யூ சி தர் இஸ் வெரி வெரி ரெட் கலர், ஃபியரி ரெட்டாக இருக்கிற ஹைலி இன்ஃப்ளேம்டு திஸ் போஸ்டீரியர் சாஃப்ட் பேலட், அண்ட் யூ கேன் ஆல்சோ சி திஸ் ஓவிலா அண்ட் which is highly inflamed, and this anterior pillar is also highly inflamed. So நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், and it will proceed to a pseudomembrane formation also. Okay, next is anthraxல வேறு என்ன தெரியணும் அப்படின்னா this culture findings which is mostly asked. என்னென்ன அப்படின்னா இது வந்து gelatin stab culture. இந்த gelatin stab cultureல what we are seeing அப்படின்னா this is inverted fir tree pattern. What is this? Inverted fir tree appearance அப்படின்னு சொல்லலாம். And this is in agarல நீங்கள் கல்ச்சர் பண்ணீங்க அப்படின்னா you can see this medusa head appearance. This growth is going to be like medusa head appearance. Okay, next one enna appadina, this is in blood agar. So what we are seeing in this blood agar, it is going to show this dry wrinkled colonies. Okay, wrinkled non-hemolytic colonies. So remember, anthrax is non-hemolytic. Okay, what is this? This is a precipitation test which can be used for this. This is called as Ascoli's thermoprecipitation test. Okay, so remember this also. And apart from this என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் மீடியா என்ன அப்படின்றது. செலக்டிவ் மீடியா இஸ் PLET media. What is this PLET stands for? PLET is nothing but polymyxin, lysozyme, EDTA and thallus acetate added in brain heart infusion or heart infusion agar. Okay, that's all. So remember this. Since this PLET agar is very important, this has been asked multiple times. Okay, next one, we will move to next viral disease, which is smallpox. So smallpox is the most dreaded disease during those times where the disease was in outbreak. Okay, so அந்த டைம்ல it was a major health concern, and around எவ்வளோனா around 300 million deaths காஸ் பண்ணியிருக்கு. 300 million deaths காஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. and it is the causative organism is this variola major. ஓகேவா? தேர் இஸ் டூ obviously மேஜர் இருந்தால் மைனர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ வேரியோலா மைனர்னு ஒன்று இருக்குது, பட் மோஸ்ட்லி திஸ் வேரியோலா மைனர் ப்ரொடியூசஸ் இஸ் மைல்டர் ஃபார்ம். ஓகே, பட் மோஸ்ட் virulent is this variola major. So 1979 the virus was declared eradicated by the World Health Organization, and last naturally acquiring case of this infection was documented in 1977. Okay, so this is also very important. Just remember this. That's enough. Next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருட்டீனாக நம்ம வந்து வேக்சினேட் பண்ணணுமா ஸ்மால் பாக்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ நீடட். ஓகே, ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் இஸ் நாட் நவடேஸ், இட் இஸ் நாட் கிவன் ஆல்சோ பிகாஸ் இட் இஸ் கன்சிடர் இராடிகேட்டட் அப்படின்றதுனால திஸ் இஸ் அ வெரி 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 வாட் டு சே பேண்டமிக் காஸ் பண்ணுற அளவுக்கு திஸ் இஸ் வெரி வெரி வைரலண்ட். எப்படின்னா எவ்வளோ பேர் இருந்தால் ஒரு பேண்டமிக் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 பேஷண்ட்ஸ் போதும். ஓகேவா? 100 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இட் கேன் காஸ் அ பேண்டமிக் வேர்ல்டு வைட். ஸோ தட் இஸ் வை திஸ் வெரி வெரி வைரலண்ட் ஆர்கானிசம் கைஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதோடைய லீஷன்ஸ், இட் வில் இன்வால்வ் த ஃபேஸ் ஆல்சோ அண்ட் பேக். பார்த்தீங்கன்னா the கிராப்ஸாக இருக்கிற இந்த டிசீஸ், இந்த ரேஷ் வந்து இட் வில் யூஸ்வலி பி macular initial stagesல, and it will develop into very very deep seated rigid vesicles. ஓகேவா? ஸோ ரிஜிடாக இருக்கிற வெசைக்கிள்ஸ் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும், and mucous membranes of the oropharynx will also be involved. Involvement of palms and soles is also typical of this smallpox. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா you can see this deep seated ரிஜிடாக இருக்க ஒரு deep seated இருக்க வெசைக்கிள் தெரியும். ஓகேவா? எல்லாமே ஒரு சேம் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? வேறு வேறு ஃபார்மாக இருக்காது. லைக் ஒரு இடத்துல க்ரஸ்ட் ஆகி இன்னொரு இடத்துல க்ரஸ்ட் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்க போகிறது கிடையாது. இட் வில் ஆல் பி ஹோமோஜினஸ்லி சேம் இந்த சேம் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்மால் பாக்ஸில் இப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? வாட் கேன் பி ஆஸ்ட் கொஸ்டின் பொட்டன்ஷியலி திஸ் டிகோவிரிமேட் அப்படின்ற ட்ரக். ஸோ டிகோவிரிமேட் அப்படின்ற ட்ரக்கை வந்து சப்போஸ் இஃப் தேர் இஸ் கோயிங் டு பி அன் அவுட் பிரேக் அப்படின்னா வி கேன் கிவ் அப்படின்றதுக்காக டிகோவிரிமேட் அப்படின்ற ட்ரக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
This is given in a dose of 600 mg orally twice daily for 14 days. Okay, remember that. அது தவிர இது என்ன actually mechanism of action ஒன்றும் பெருசாக இல்லை, like it interrupts virus transmission between cells, that's all. So tecovirimat is important. Apart from that, for prevention we'll be giving vaccinia immune globin 100 mg per kg administered IM within 7 days, plus intermediate vaccination or revaccination should also be done. Okay, so what they are saying, most effective if done within first 4 days. Okay, so these are all non-specific details which you should remember, but remember this tecovirimat, that is very important, and 1977 was the last documented case. Okay, that's all. So next enna paaka porona, plague பத்தி பார்க்க போறோம். So plague is caused by Yersinia pestis. As we all know, it is a Yersinia pestis is a gram negative organism. So Yersinia pestis, this is a bacteria, Yersinia pestis. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது 2 types of plague cause பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா bubonic plague and pneumonic plague. So usually from rats it will be rats are reservoirs. Okay, and from the what rat flea தான் it is going to be occurring. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, remember something, this is a disease of antiquity. So humans வந்து இது வந்து ரொம்ப காலமாக வந்து it is causing this pandemic மாதிரி காஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ it has caused how many pandemics அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. It has caused 3 pandemics so far. First one is around AD 541, that, and second time it is around 14th century. So that time it was called as Black Death. Okay, Black Death அப்படின்னு சொன்னாங்க அதை. So which is called as Black Death அப்படின்னு கேட்டால் it is obviously plague. Okay, next one is third pandemic. So third pandemicல ஒரு question கேட்டிருந்தாங்க, third pandemic is caused by which biotype அப்படின்னு கேட்டிங்கன்னா Orientalis biotype caused this அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ இந்தியாவில் பிளேக் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வந்து 2004 உத்தர்காஷி அவுட் பிரேக் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு நியர் த உத்தராஞ்சல். ஓகே, தேர் 8 cases were documented and 3 deaths were happening. Okay, so current situation in India, actually fourth potential pandemic can be there அப்படின்னு சொல்கிறாங்க, around the region of Karnataka and Maharashtra mostly, and உத்தராஞ்சல்லையும் திரும்ப வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ rodent borne disease இது ஆக்சுவலாக ரேட் மட்டும் சொல்ல முடியாது, many rodents are there. ஸோ rodent borne diseaseாக இருக்குது, and mostly by this Xenopsilla chiopis அப்படிங்கிறது, it is a rat flea. Okay, this is going to cause this. Other variants are also there, but most efficient one which is found in India is this Xenopsilla chiopis. Okay, that should be kept in mind. Apart from that, bite of the infected rat flea is the most common mode of transmission also. So okay, next வந்து இதில் நீங்கள் bubonic plague நீ அதுக்கு பேர் வந்தால் buboes, that is lymphadenopathy is there. It is going to cause this buboes. Okay, that's why it is called as bubonic plague. Apart from that, வேறு என்ன தெரியணும் அப்படின்னா, this Xenopsilla chiopisல என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது. Okay, so first is what is blocked flea அப்படின்னு தெரியணும். So blocked flea அப்படின்னு ஒரு terminology இருக்குது. அப்படின்னா என்னென்னா, this flea is going to take a blood meal. Okay, so from the infected patient கிட்ட இருந்து or infected rodent கிட்ட இருந்து, it is going to take this blood meal and it is going to suck about 0.5 ml of blood. That is going to be consisting about 0.5 ml consist of 5000 bacilli. Okay, after this 5000 bacilli which has been ingested enormously, afterwards what will happen, this bacilli will multiply enormously in the gut. Okay, and even in the proventriculus also, and it will block the proventriculus. So next time அதால் blood meal எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் blocked flea அப்படின்னு பேர். இந்த மாதிரி blocked flea என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக blood meal எடுக்க முடியாதனால it will die. Okay, பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இது பிளாக் ஆகிடுச்சுன்றதுனால இஃப் இட் இஸ் கோயிங் டு டேக் அ பிளட் மீல் ஃப்ரம் அனதர் பர்சன், இட் இஸ் கோயிங் டு ரிகர்ஜிடேட் தட் பிளட். ஸோ பிளட்டை வந்து இது உள்ளே எடுக்கிறதுக்கு முன்னாடி இட் வில் ரிகர்ஜிடேட் த பிளட் அவுட் சைட். ஸோ டியூரிங் தட் டைம் வாட் வில் ஹேப்பன், விச் எவர் த பாக்டீரியா விச் இஸ் பிரசன்ட் இன் த proventriculus, it will be vomited inside that patient. So லிட்டலாக அதான் பண்ணுது, it will be regurgitated inside the bloodstream. So that is the mode of transmission actually. So that's why this infection is transmitted so efficiently also. So there is extensive incubation period also, okay, for this disease. Next one is இதில் நமக்கு தெரிய வேண்டியது இண்டெக்ஸ் இருக்குது, ஃப்ளீ இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃப்ளீ இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வாட் இஸ் திஸ் பிளேக் அவுட்பிரேக் வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we are using this. அதில் there are 4 index. ஓகே, 4 இண்டைசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் டோட்டல் ஃப்ளீ இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் இஸ் சியோபிஸ் இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் சியோபிஸ் பர்சன்டேஜ் அண்ட் வரும் இண்டெக்ஸ் ஆஃப் சியோபிஸ். ஸோ இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, சியோபிஸ் இண்டெக்ஸ் இஃப் இட் இஸ் மோர் தென் 1, தென் தட் பிளேஸ் இஸ் கோயிங் டு பி லைக்லி பி இன்ஃபெக்டட் வித் திஸ் பிளேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு SPM கொஸ்டின், இட் வாஸ் ஆஸ்ட் 1 time I think. நெக்ஸ்ட் சி திஸ் இஸ் அ பிளாக்டு ஃப்ளீ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளட் மீல் எடுத்துருக்கு, திஸ் proventriculus is utterly blocked and this is called as the blocked flea. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், திஸ் பியூபானிக் பிளேக் அண்ட் நியூமானிக் பிளேக் இருக்குது. இதில் இந்த பியூபானிக் பிளேகை விட இந்த நியூமானிக் பிளேக் தான் வந்து வெரி வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன், அண்ட் இட் இஸ் கோயிங் டு காஸ் what pandemic worldwide. So it is the agent of bioterrorism also. So அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதையும் பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் வில் காஸ் gangrene of toes. ஓகே, gangrene
of toes and the toe gangrene is black இல்லையா, ஸோ அதனால் it is going to cause this black death அப்படின்ற மாதிரி பேர் வந்துருச்சு. ஓகேங்களா, this toe gangrene and mucosal gangrene results in black color. அதனால் okay, it is highly fatal. This pneumonic plague is highly fatal. And another type is also been said, that is called a septicemic plague. Primary septicemic plague வந்து accidental laboratory infectionல மட்டும் தான் வரும். ஓகேங்களா, ஸோ remember this. next என்ன இதில் தெரியணும் அப்படின்னா, இதோட கல்ச்சர் ஃபைண்டிங்ஸ் மேபி ஆஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, என்னென்னா வேசன் ஸ்டெய்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் திஸ் வேசன் ஸ்டெய்னிங்? வேசன் ஸ்டெய்னிங் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து திஸ் வில் ஷோ டெமான்ஸ்ட்ரேட் திஸ் bacilli. ஓகே, ஹவு அப்படின்னா இட் வில் ஷோ திஸ் பைபோலார் ஆர் சேஃப்டி பின் அப்பியரன்ஸ். ஓகேங்களா, பைபோலர் ஆர் சேஃப்டி பின் அப்பியரன்ஸ். ரிமெம்பர் திஸ். அது தவிர மோஸ்ட்லி வந்து நமக்கு பேசிஸ் எந்த கொஸ்டினும் கேட்கறது கிடையாது இதுலேருந்து. ரிமெம்பர் தட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, திஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீட்மெண்ட். இதில் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஸ்ட்ரெப்டோமைசின். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெப்டோமைசின் 1 gram IM twice daily for 10 to 14 days. And other drugs can also be tried like gentamicin, ciprofloxacin, doxycycline can also be tried. So these drugs are given to these patients. And is there a vaccine? Yes, there is a vaccine. If there is an anticipated outbreak, we'll be giving this vaccine. Vaccine வந்து ரெண்டு இருக்குது, லைக் formalin killed vaccine and live attenuated vaccine ரெண்டு இருக்குது. So this formalin killed vaccine was developed by Hafkin Institute. Okay, Hafkin Institute in Mumbai. That is, just remember this, Hafkin Institute in Mumbai. So that's all. So இது மட்டும் தான். ஓகேங்களா, and this is a x-ray picture of this pneumonic plague. You can see this infiltrates which are present over here. நல்லா இந்த இடத்துல white-ஆ இருக்கா, so that is this infiltrates which are present over here. And apart from nothing much is asked in plague. Okay, so remember all this. Next is botulinum toxin or botulism, which is caused. So இந்த canned foods இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நமக்கு botulism வருது அப்படின்னு சொல்கிறாங்க. See this அப்படின்னா என்னென்னா, if there is a decomposing organic matter containing of this Clostridium botulinum that is ingested by this these maggots are going to be toxic. ஓகேங்களா, அந்த toxic maggot any aquatic bird or any bird is ingesting it, or the fish has ingested it and the bird has ingested it, then it is going to be dying, and that's why that's how the disease is going to be spreading here and there. So if there is a canned food which is containing the spores or the toxin then it is going to cause this disease. So foodborne botulism the most common. Next one is inhalational botulism. Next is iatrogenic botulism. Iatrogenic botulism is very rare because of this injection of botulinum toxin and all. And next is wound botulism can also happen. Okay, so idhula vandu adult botulism mume vandu it is equally fatal as infant botulism, but infant botulism has high death rates. That is very important because the child will be very flaccid. Okay, in that case there is a wide range of neurological manifestations in that, so that should be kept in mind. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணுது, what is the mechanism of action of this toxin? So normal neurotransmitter release நமக்கு தெரியும். அதில் இந்த snare proteins அப்படின்னு ஒன்று இருக்குது. So the snare proteins இது cleave பண்ணிடும். So light chain cleave specific snare proteins. So what will happen, if there is snare proteins only, there will be fusion will occur, and the fusion will lead to release of the neurotransmitters. So neurotransmitter release will not happen, so that the patient will remain paralyzed or flaccid. So botulism is characterized by adile potukanga enna, it is a neuroparalytic signs will be there, diplopia, dysphagia, dysarthria. Most common cause of death over here is because of this respiratory failure. Okay, and there is flaccid paralysis, that is bilateral descending motor neuron flaccid paralysis is there. So enna pannalam, adukku treatment is mostly multiple botulism antitoxins are available. So அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் tularemia. So tularemia is caused by Francisella tularensis. So Francisella tularensis cause பண்ணுறது tularemia. So இதில் wide range of manifestations இருக்குது, but mostly நமக்கு வந்து which is going to be this very important agent of bioterrorism அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is going to cause this pneumonic disease. ஓகேங்களா, so that is the most common one. இது பார்த்தீங்கன்னா cutaneous disease. ஓகேங்களா, so what are the vectors அப்படின்னு பார்த்தீங்கன்னா Amblyomma americanum and Dermacanter variabilis. So this is not a disease of tropical countries. இந்தியாவில் வந்து அவ்வளோ காமன் கிடையாது, but it is a agent of bioterrorism. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next is streptomycin can be given, and gentamicin, doxycycline, ciprofloxacin can be given to this disease. And apart from that, prevention by doxycycline and ciprofloxacin can also be done. Okay, next is viral hemorrhagic fever. So viral hemorrhagic fever பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டை போட்டு என்னது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். தட் இஸ் லாசா வைரஸ், இபோலா வைரஸ், மார்பர்க் வைரஸ், இது எல்லாமே கேட்டகரி A வைரஸ். Most of them belong to Filoviridae and Arinaviridae family. So and the last one, this is Machupo virus, which is endemic in South America. Okay, that is also happening nowadays. So incubation period is around 2 to 21 days.
stage, and the abrupt onset of fevers, myalgia, headache, vomiting, abdominal pain, and diarrhea, all these are there. And this late stage manifestations are going to be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா hepatic failure, renal failure, hemorrhagic diathesis, shock, and multi-organ dysfunction can also be there. This is the Ebola virus பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்குறாங்க கொஸ்டின் மோஸ்ட்லி அப்படின்னா, this is the drug. This is atoltevimab, maftivimab, and odesivimab, and anusivimab. So all these drugs are given for Ebola virus. Other than that, non-specific any viral infection அப்படின்னா will be giving this ribavirin இல்லையா. So that is also can be tried. That is also tried. Okay. நெக்ஸ்ட் கேட்டகரி பி அண்ட் சி போயிடலாம். இப்போ ஸோ கேட்டகரி பி அண்ட் சி பொறுத்த வரைக்கும் ஏன் பி அண்ட் சி, பி இஸ் திஸ் லோ மார்டாலிட்டி ரேட் ஆர்கானிசம்ஸ் விச் ஆர் seen nowadays and it is most common also. Okay. Next is C is also like it is an emerging pathogens. Okay, emerging diseases எல்லாமே Cல வந்துரும். So this once ஒரு பழைய நீட் கொஸ்டின் என்ன emerging pathogens என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. emerging pathogens belong to category Cன்றது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த பாக்டீரியல் டிசீசஸில் ப்ரூசல்லா, ஈகோலை, கிளாண்டஸ் டிசீஸ், மேலை, பாக்கோடேரியா மேலை, பாக்கோடேரியா சுடு மேலை, சிட்டாகோசிஸ், கியூ ஃபீவர், டைஃபஸ் ஃபீவர். ஸோ டைஃபஸ் ஃபீவர் அண்ட் விப்ரியோ காலரி அண்ட் கிரிப்டோஸ்போரிடியம் பாரம். ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வைரல் என்கெஃபலைட்டிஸ் காஸ் பண்ணுற ட்ரக்ஸ் ஈஸ்டர்ன் ஈக்வைன், வெஸ்டர்ன் ஈக்வைன் அண்ட் வெனிசுலன் ஈக்வைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் toxin related, that is epsilon toxin, that is Clostridium perfringens, and ricin and staphylococcal enterotoxin B. and மற்ற நான் சொன்ன மாதிரி C எல்லாமே emerging தான். ஸோ இது வந்து அவ்வளோதான். we have come to the end, but mostly இதில் என்னென்ன questions கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, be thorough with this anthrax and viral hemorrhagic fevers-ல மெயினாக இபோலா வைரஸ்க்கு கொடுக்கப்படுற MABs மேப்ஸ் பற்றி தெரியணும். and mostly you will be sorted with that. and plague நல்லா படிச்சுக்கணும். plagueல வந்து they will be asking mostly this blocked flea and black deathனா என்ன. so simple questions are arriving. anthrax is very very important guys. Thank you so much.